வணக்கம் நண்பர்களே. 2025 ஜூலை மாத கிரக அமைப்புகள் விருச்சிக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவோடு சஞ்சாரம் செய்து வர்றாங்க. மற்ற கிரக அமைப்புகளும் உங்களுக்கு கொஞ்சம் சாதக பாதகமான நிலைகள்ல தான் செயல்பட்டு வருது. அதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும். காரியங்கள்ல கருத்தாக இருப்பீங்க. இருந்தாலும் வேலை சுமை, வேலை அலைச்சல் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கும். சிலருக்குள்ள ஒரே நேரத்துல பல வேலைகளையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படலாம். சில தவிர்க்க முடியாத வேலை சுமைகள் அப்படிங்கிற இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. இருந்தபோதும் நல்ல செயல்திறனோடு காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனா என்னதான் திறமை வெளிக்காட்டு நாம் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படிங்கிற சின்ன சின்ன மனக்குறைகள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக இப்படிதான் ஏற்ற இறக்கங்களோடு தான் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே போய்கிட்டே இருக்கு. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கு. புதிய விஷயங்கள், காரியங்கள், ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கடினமாக விடாமுயற்சியோடு முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்கும் நல்ல பலன்கள் என்பது உண்டு. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆகையினால் இந்த வீடு, நிலப்பலன்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில நன்மை தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. வரவுகள் உண்டு, வரவுகளுக்கு ஏற்ற செலவுகளும் இருந்துகிட்டு தான் இருக்கும். குறிப்பாக வெளி விஷயங்கள், காரியங்கள் அதிக செலவுகள் என்பது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் வரவுகளும் உங்களுக்கு கை கொடுத்துட்டு இருக்கிறதுனால பொருளாதார நிலைகள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இருந்தபோதும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். வெளி விஷயங்கள், காரியங்கள் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையலாம். நிறைய விருந்து விழாக்களுக்கு போய் வரக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு உண்டு. வெளி மனிதர்களாக மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். ஆன்மீக ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த ஆன்மீக சாதனாக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவங்களுக்கும் ஆன்மீக தேடல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாகவே இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுளை நிந்தித்துக் கொண்டாவது நினைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு. ஆகையினால் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் இருக்கும். சிலர் இந்த ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொண்டு வருவீங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும். சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கலாம். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் இந்த அலைச்சலும் டென்ஷனையும் ஏற்படுத்தலாம். பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது. ஆனால் அலைச்சல் இருக்கக்கூடிய வகையில ஆதாயமும் உடன் இருக்கிறதுனால பிரயாணங்கள் வகையில நிதானித்து செயல்படுத்துவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில சிறப்புகளை பெற்று வருவீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி காரிய திறன்கள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. ஏதோ ஒரு வகையில உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டாகும். பட் அதே நேரம் வேலைப்பொழு, வேலை அலைச்சல்கள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அளவுக்கு மீனா அமுதும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி பல வேலைகளும் ஒரே ஆளாக நின்று செயல்படுத்தக்கூடிய திறமை இருக்கலாம். பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு உடல் அலைச்சலும் சுமைகளும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கும். ஸோ காரிய ரீதியான விஷயங்கள சிறப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சங்கடங்களும் அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களாகத்தான் இருக்கும். குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு அனுசரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். பெற்றோர்கள் வகையில சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்துட்டு தான் போகும். சின்ன சின்ன டென்ஷன்கள், அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அவ்வப்போது வந்துட்டு தான் போகும். பட் இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இருக்காது. இப்போ பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளித்து கொள்ள முடியும். உடன்பிறப்புகள் வகையில ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த உடன்பிறப்புகள் வகையில ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இளையவங்க வகையிலும் சரி, மூத்தவங்க வகையிலும் சரி ஒரு அவசியமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகளும் திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையின் வகையில் அந்யோன்யங்கள் அப்படிங்கிற பேசி காதல் விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. கணவன் மனைவி இருவருக்குள்ளுமே ஒரு பரஸ்பரமான உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் சுக சௌகரியங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தான் தேவையில்லாத டென்ஷன்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்குமே இல்லாமல் அவங்க வகையிலிருந்து ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கணும். ஸோ நீங்க கொஞ்சம் அனுசரணையாக இருந்து தரது நல்லது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருங்க. பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களாம் இருந்தபோதும் குழந்தைகள் வகையில எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரம் குழந்தைகள் வகையில் அலைச்சலும் உடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். தோளுக்கு மேல வளர்ந்தவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வகையில வீண் விவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் நல்ல புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு வருவாங்க. மாணவர்களுடைய தேடல் மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு மாதமாகவே இருக்கு. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், காரியங்களை நல்ல சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு நல்ல அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். பொதுவாக மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு.
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகளுக்கு அரசு சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது கேட்ட அளவுக்கு சின்ன சின்ன சங்கடங்களும் அவங்க வகையில் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால எடுத்துக்கிட்டு தகுந்த மாதிரி அவங்க வகையில் கொஞ்சம் மனசுக்கு நடந்துக்கிறது நல்லது. உடல் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆரம்பத்தில் சொன்னேன், வேலை பளு அதிகமா இருக்கும். அதனால உடல் அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஸோ சின்ன சின்ன உடல்நல சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கு. குறிப்பா உஷ்ண ரீதியான தொந்தரவுகள், கால் பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி உடல்நல விஷயங்கள்ல பெரிய அளவு சங்கடங்கள் எதுவும் இருக்காது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக முழு திறமைகளும் வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க. பெரும்பாலும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இஷ்டாவதானிகள் போல பல விஷயங்களும் செய்யக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு விஷயம் தான் டென்ஷன் இல்லாமல் நிதானமாக செயல்படும். தேவையில்லாத பேச்சுக்களும் ஏச்சுக்களும் அவ்வப்போது உங்களை கொஞ்சம் ஒரு டென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சுதாரித்து கொண்டு அமைதியாக செயல்பட்டு வர்றது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆர்வம் தரக்கூடிய வகையில தான் இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஓராள விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அனைத்து விஷயங்களுமே ஓரளவுக்கு சாதகமான நிலைகள்ல தான் இருக்கு. பட் இருந்தாலுமே அலைச்சல்களின் காரணமாக ஒவ்வொரு டென்ஷன் ஆக மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.